சித்தர்கள் ராசி நட்சத்திரத்தை வெறும் பலன் சொல்லும் கருவியாக மட்டும் பார்க்கவில்லை. அவர்கள் பார்வையில் அது மனிதனின் உடல், மனம், ஆற்றல் அமைப்பின் வெளிப்பாடு. ஒருவர் பிறக்கும் நேரத்தில் கிரகங்களின் நிலை அவரது பண்பு, சிந்தனை, வாழ்க்கை பாதை ஆகியவற்றில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதினர். ஆனால் சித்தர்கள் மிக முக்கியமாக கூறியது என்னவென்றால், கிரகங்கள் மனிதனை முழுவதும் கட்டுப்படுத்துவதில்லை. மனிதன் செய்யும் கர்மங்களே அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ராசி நட்சத்திரம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே, அது முடிவு அல்ல. மனிதன் தன் சிந்தனை, செயல்கள் மூலம் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். நட்சத்திரம் பற்றியும் அவர்கள் ஆழமான கருத்து வைத்திருந்தனர். ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அது அவன் முந்தைய பிறவிகளின் கர்ம விளைவு என்று சித்தர்கள் நம்பினர். சிலருக்கு அமைதியான மனம், சிலருக்கு சீக்கிர கோபம் போன்ற குணங்கள் இருப்பது இதன் காரணம் என்று கூறினர். அதாவது நட்சத்திரம் என்பது அந்த ஆத்துமாவின் பயணத்தின் ஒரு குறியீடு. கிரகங்களின் பாதிப்பையும் அவர்கள் வேறுபட்ட கோணத்தில் பார்த்தனர். சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் தண்டிக்கவில்லை, வாழ்க்கையில் பாடம் கற்பிக்கின்றன என்று சொன்னார்கள். கஷ்டங்கள் வந்தால் அது தண்டனை அல்ல, உள்ளத்தை வளர்க்கும் அனுபவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் கருத்து. சித்தர்கள் ஜோதிடத்தை மருத்துவம், யோகம், தியானம் போன்றவற்றோடு இணைத்து பயன்படுத்தினர். உடல்நிலை, மனநிலை, வாழ்க்கை நிலை ஆகியவற்றை புரிந்து கொள்ள இது உதவும் கருவி என்று கருதினர். அதே சமயம் ஜோதிடத்தை அறிந்தவன் தன் விதியை மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் அவர்கள் கூறினர். இறுதியாக அவர்கள் கூறியது, ஆன்மீக உயர்வு அடைந்தவனுக்கு ராசி நட்சத்திரத்தின் கட்டுப்பாடு இருக்காது என்பதாகும். ஞான நிலையை அடைந்தவனை கிரகங்களும் பாதிக்காது. அதனால் மனிதன் உயர வேண்டும் என்றால் தன் உள்ளத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே சித்தர்களின் அடிப்படை போதனை.